ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா சித்தி வீட்டில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஜபில் ஜெய்ஸுக்கு போறோம். இப்போதான் எனக்கே தெரியும். இப்போ போற ரசல் கைமலை இருக்கு. அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி காட்டுறேன். நம்ம வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அக்கா வந்து அவந்திகாவை பார்க்குற டைமில் நாங்கள் வந்து ஒரு டைம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஜபில் ஜெய்ஸு. அங்கே வந்து ஜஸ்ட்டு மழை தான் இருக்கும். இப்போ வந்து கிளைமேட்டு இதாக இருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இது. சரி, தம்பி வந்திருக்கனால இன்னும் பார்க்கல, அதனால போய் கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக. நீ வந்திருக்க, அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு சரண் வந்து பேசி வீடியோ போடுவோம். ஓகேவா? சாப்பாடுலாம் சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு சிக்கனு போங்க போங்க போங்க, ஏறுங்கண்ணே. பேக் பேக் பேக், போங்க 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 போங்க, சீக்கிரம் போங்க. அம்மா ஏறு. ஆ ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல செங்குத்தா ஏறுது. கஷ்டப்பட தான் கேட்கணும். நீ எல்லாத்தையும் உயிர் பயத்தை காமிச்சிருவான் போல ஏஜக்கு. காமிச்சிருவேன். அப்பா, காதெல்லாம் அடைக்குது. ஹாரன் அடிச்சுட்டே இருப்பா. கட்டிட்டு
அந்த டாப்பு போகணும், மேலே ஏறணும். அவந்திக்கா நீ பேசாம உட்காரு. சொல்றான்பா. எவ்வளோ டாப்ல ஏறி கட்டியிருக்காங்க. பஸ் அவ்வளவு மோசமா வச்சிருவாங்க. அப்படியே இருந்துச்சு. மோமோ குரங்கா சொல்லு. மோமோ குரங்கா அது அந்த ஒரு மாதிரி இந்த குரங்கு. வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மேல வந்துட்டோம். 1 hour கிட்ட இருக்கும் மேல வந்தது. இன்னும் போக போயிட்டே தான் இருக்கு. அதனால நாங்கள் ஒரு இடத்துல பார்த்து நின்றுட்டோம். இது வரைக்கும் மேலே வேணாம் அப்படின்னு. ரொம்ப லாங் போயிட்டே இருக்கு. தெரியல. இது நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஸாக அது மாதிரி அப்படிதான் இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் ஒரு க்ரீனஸ் என்ன வரும் நான் பார்க்க சின்ன சின்ன மரம் இருந்துச்சு அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஊர் மாதிரி க்ரீனிஸாலாம் தொட்டி எல்லா சைடும் மவுண்டைன் தான். செம்ம சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரியான குளிராக இருக்குது. குளிரே நேற்று நான் கூட குளிர் நினச்சி நான் வந்தோன்னே எடுத்து கேட்க மாட்டேன். பேக்கில் இருந்து நல்லா குளிராக இருக்குது. மேலே வந்தோன்னே நல்லா குளிர் வச்சிருச்சு. விவரம் எல்லாம் எவ்வளோ பனியாக இருக்குன்னு சித்தப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுங்க. சித்தப்பா ஓரமாக போயிட்டு தேடிட்டு இருக்காரு எங்கேயாவது நல்ல இடம் இருக்குமா அப்படின்னு. மேலே போகலான்னாங்க சித்தப்பா. சித்தி தான் போதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏசவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஏதோ ஒரு இது இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துருக்காங்க. அதை போய் பார்க்க போகிறோம். பார்த்து வெளியே போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஜபில் ஜெய்ஸ் போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஜபில் ஜெய்ஸ் நம்ம போகல. இது புது ஃபுல்லாகவே என்ன முடியல. இப்போ தான் வர வெளில வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக முடியல. இப்போ ஃபஸ்ட்டு நிறைய வாட்டி அதுக்கு போகிறோம். இதுக்கு போவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தோம். இது பேர் என்ன? ஜபில் எபீர். ஜபில் எபீர் இது பேர். ஆக்சுவலாக என்னன்னா அப்போ பயங்கர குளிராக இருக்கு, பேசவே இல்லை. எப்போவுமே வந்து ஜபில் ஜெய்ஸ் தான் எப்போவுமே நாங்கள் வந்து போவோம். அது வந்து இதே மாதிரி தான் இருக்கும். சேம் லைக் இதே மாதிரி மலைகள் தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் ஜாக் வந்து பார்த்தாங்க. ஜபில் எபீர் அப்படின்ற ஒரு பிளேஸ் புதுசாக இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் வெயில் இருக்கு. அதனால ஜபில் எபீர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கு பக்கத்தில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாப்பு நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு கீழே ஃபுல்லாகவே வந்து மலை. பயங்கர குளிர். அதுவும் இன்னைக்கு காலையில் தான் வந்து மழை பெஞ்சிச்சு வேற. ஓகே குளிர் ஜாஸ்தியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எங்களால் இருக்க முடியல. அதனால அந்த இதுக்கே போகல. ரொம்ப எல்லாத்தாலும் குளிர் தாங்க முடியல பார்ப்பாங்களாம். அதனால அப்படியே கீழே போயிட்டு இன்னொரு இடத்துல சாப்பிட போகிறோம். ஆமாம் பயங்கர குளிர். அப்படியே விரல்லாம் ஐஸ் ஆயிடுச்சு. ஆலிவ் தோட்டம். கொஞ்சம் மேலே போயிருந்தா ஃப்ரீஸ் ஆயிருப்போம். வேகமா கீழே வந்துட்டோம். அந்த பத்திர எல்லாமே ஆலிவ் ட்ரீ. மேல உள்ள போக முடியாது, வழி இல்லை.
பார்த்தீங்கன்னா கல் விழுகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க சூப்பராக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் சாப்பிட்ற மாதிரி இடம் இருந்துச்சு. நல்லா சாப்பிட சிப்பாட்டிட்டு சாப்பிட போகிறோம். வீடுலாம் இருக்கு, யாரும் வீடு இல்லை. லோக்கல் எதுவும் வந்தாங்க ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ ஒரு இடத்த பார்த்தாச்சு சாப்பிட்றதுக்கு. சூப்பர் செட்டப்பாக இருக்கு, தண்ணிலாம் இருக்கு. என்ன சார் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடலையா? என்ன சார் நமக்காக தான் கட்டி வச்சிருங்க. டைனிங் டேபிள். ஏய் என்ன வந்து என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸு, இது வந்து ரைஸு, இது சிக்கன் கிரேவி, அப்புறம் தயிர், அப்புறம் ரொட்டி. டைனிங் டேபிள். இது வந்து ஒரு வீடு. வீக்கெண்ட்ல பார்பிக்யூ போட்டு போய் உட்கார்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா குளிர் இல்லை, இங்கே நல்லா வெயிலா இருக்கு. பரவாயில்ல. எப்போதும் நான் வெள்ளை பேண்ட் போட மாட்டேன், சுற்றி இந்த ஒயிட் பேண்ட் போட சொல்லி மாட்டிட்டு இருக்கேன். இறங்க முடியல, ஸ்மெல்ல சூடாக சொல்லிட்டு நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. எல்லாம் ரொம்ப டயர்டாயாச்சு. அவ்வளோதான் என்னோட வீடியோ முடிச்சு. வந்து பாய் சொல்லியா கட் பண்ணாச்சு கீழே போட்டு. அவ்வளோதான், வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டோம், நல்லா டயர்டாயிடுச்சு. இதோட அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். அந்திகா பாய் சொல்லு. பாய் சொல்லு.